ஒரு நியாயமான காரணத்துக்காக சென்னை கிறிஸ்தவ கல்லூரியை நீங்கள் மூடுகிறீர்களே, ஏன் இப்படி மூடுகிறீர்கள்? அது பாரம்பரியமிக்க கல்லூரி என்ற காரணத்திற்காக ஒரு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஒரு சம்பிரதாய ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அதில் காவல்துறையை அனுப்பி தடியடி நடத்துவதும் ஒருமையில் பேசுவதும் இந்த அரசாங்கம், குறிப்பாக காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதைத்தான் உணர்த்துகிறது. சார், இந்த 2 விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்கு வந்து அமலாக்கத்துறை கைவிடப்பட்டதா ஒரு செய்தி இருக்கு. அந்த வழக்கு எப்படி இருந்தாலும் கைவிட தாங்கப்படுவாங்க. அதுல ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் என்னன்றதை பார்க்கணும். அமலாக்கத்துறை அழைத்து விசாரிச்சிருக்காங்க. அந்த விவசாயிகள் காட்டெருமையை கொண்டு விற்கல, காட்டெருமை எலக்ட்ரிக் ஃபென்ஸில் வச்சு மாட்டிக்கிச்சு, அதை புதைச்சிருக்காங்க. அதில் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இல்லைன்னு என்னைக்கா இருந்தாலும் அமலாக்கத்துறை அதை மூடத்தான் போகுது. அதில் வந்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் விசாரிக்கிறதுக்கு அதில் என்ன இருக்கு? அதனால இந்த அமலாக்கத்துறை மீது குற்றச்சாட்டு எழுப்பியதால் அந்த வழக்கை மூடி விட்டார்கள்ன்றதெல்லாம் தப்பு, புரிஞ்சுக்குங்க. அதில் எவிடன்ஸே இல்லை. பிவிஜி நிறுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்பது 50 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கிறது என்பது கணக்கு புள்ளிவிவரங்களின் மூலமாக தெரிய வருகிறது. இந்த ஊழலில் சிஎம்டி அமைச்சர் திரு சேகர்பாபு, போக்குவரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அண்ட் சிஎம்டி மெம்பர் செக்ரட்டரி திரு அன்சுல் மிஸ்ரா மற்றும் நிதித்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரகாஷ் வடனாரே ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று இன்று தலைமையக டிஎஸ்பி அவர்களை சந்தித்து நான் நேரில் இந்த புகார் மனுவை அளித்துள்ளேன். இங்க தமிழக அரசு சிஎம்டிஏ, குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டி முடித்து அந்த பேருந்து நிலையத்தை ஆபரேட் செய்வதற்கும் பராமரிப்பு செய்வதற்குமான 15 வருட கால ஒப்பந்தத்தை வெளிப்படையான முறையில் நடத்தாமல் டெண்டர் விடும்போது அதில் ஒரே ஒரு நிறுவனம் தான், பிவிஜி என்ற நிறுவனம் தான் அந்த டெண்டரில் பங்கேற்கிறது. இது போல ஒரு 15 வருட கால டெண்டர், பல கோடி ரூபாய் டெண்டர்கள் விடும்போது ஒரே ஒரு விண்ணப்பதாரர் மட்டும் அதில் வந்திருந்தால் அரசின் கடமை டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ரூல்ஸின் படி அந்த டெண்டரை ரத்து செய்த பிறகே அடுத்த டெண்டர் புதிய டெண்டர் விட வேண்டும். முதல் டெண்டரில் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிவிட்டு புது டெண்டர் தான் விட வேண்டும். ஆனால் இந்த விவகாரத்தில் பிவிஜி என்ற ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் இந்த டெண்டரில் பங்கேற்றிருக்கிறது. தமிழக அரசு அவசரமாக அந்த நிறுவனத்துக்கு ரகசியமான முறையில் டெண்டரை கொடுத்ததோடு அல்லாமல் நீதிமன்றத்திற்கு சென்று யாரும் தடை வாங்கிவிடப் போகிறார்கள் என்ற காரணத்தால் அவசரமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முழுமையான பணிகள் முடிவடையாத நிலையில் அவசரமாக கடந்த 30ஆம் தேதி இந்த பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 20/11/2023 அன்று பிவிஜி நிறுவனத்திற்கு LOA, அதாவது லெட்டர் ஆஃப் அவார்டு, அந்த நிறுவனத்திற்கு உங்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்படுகிறது என்று அறிவிப்போடு ஒரு கடிதத்தை சிஎம்டிஏ எழுதுகிறது. 20/11 அன்று எழுதியுள்ள அந்த கடிதத்தின்படி பிவிஜி நிறுவனம் ஒப்பந்தம் கிடைத்த 30 நாட்களுக்குள் புதிய நிறுவனம் ஒன்றை பதிவு செய்ய வேண்டும், மேலும் 30 கோடி ரூபாய் உத்தரவாதமாக சிஎம்டிஏவிற்கு வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த லெட்டர் ஆஃப் அவார்டில் இருக்கக்கூடிய விதி. ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் 30/12/2023 அன்று திறக்கப்பட்ட பிறகு 31/12/2023 அன்று தான் இந்த பேங்க் கேரண்டி என்ற இந்த வங்கி உத்தரவாதம் சிஎம்டிஏவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 30 நாட்களுக்குள் நீங்கள் புதிய நிறுவனத்தை பராமரிப்பதற்கென்றே, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பராமரிப்பதற்கென்றே புதிய பேருந்து நிலையத்தை நீங்கள் புதிய இந்த பேருந்து நிலையத்தை பராமரிப்பதற்காக புதிய நிறுவனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற இந்த விதியையும் பிவிஜி நிறுவனம் மீறி 30/12 அன்று தான் இந்த புதிய நிறுவனம் பதிவு செய்யப்படுகிறது. இந்த விவகாரத்தில் இந்த பேருந்து நிலையத்தை இந்த கவர்மெண்ட் இன்னும் அடுத்த 2 வருஷத்துக்கு தான் இருக்க போகுது. 15 ஆண்டு காலத்திற்கு பிவிஜி நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. இது போக இந்த பேருந்து நிலையத்தை பராமரிப்பதற்காக பிவிஜி நிறுவனம் 2,40,00,000 ரூபாயை ஒரு வருடத்திற்கு சிஎம்டிஏவுக்கு செலுத்துகிறது. ஆனால் பிவிஜி நிறுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்பது 50 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கிறது என்பது கணக்கு புள்ளிவிவரங்களின் மூலமாக தெரிய வருகிறது. இந்த ஊழலில் சிஎம்டி அமைச்சர் திரு சேகர்பாபு, போக்குவரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அண்ட் சிஎம்டிஏ மெம்பர் செக்ரட்டரி திரு அன்சுல் மிஸ்ரா மற்றும் நிதித்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரகாஷ் வடனாரே ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று இன்று தலைமையக டிஎஸ்பி அவர்களை சந்தித்து நான் நேரில் இந்த புகார் மனுவை அளித்துள்ளேன். லஞ்ச ஒழிப்புத்துறை, திமுக கீழே வேலை செய்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை விசாரிக்குமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. நிச்சயமாக விசாரிக்க மாட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்று நான் வழங்கியிருக்கக்கூடிய இந்த புகார் என்பது நாளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் நிச்சயமாக விசாரிக்கப்படும் என்பதில் எனக்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இந்த அரசு என்னதான் இந்த புகாரை செய்கிறது என்று பார்ப்போம். லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கவில்லை என்றால் நான் நீதிமன்றத்தை நாட உள்ளேன். சார், இப்போது சென்ற முறை பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி இருக்கும்போது இந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆட்சிக்காக இதில் நம்ம வண்ணாரப்பேட்டில் போராட்டம் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் தடியடி நடத்துறப்போ எல்லாமே கண்டனம் தெரிவித்தாங்க.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இப்போ தாம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ கல்லூரியோட இடத்த வந்து அனுமதி முன்னறிவிப்பின்றி ஆணையர் வந்து சீல் வச்சதுக்காக மாமன்ற உறுப்பினர் யாக்குப்பட்டவர் வந்து கேள்வி கேட்குறாப்புல. அதில் அவங்க உரிமையாக பேச போய் நேற்று ஒரு பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து தள்ளிநிலை நடத்துகிறாங்க. எப்படி பார்த்துருக்கீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர் திரு பேராசிரியர் ஜவஹிருல்லாவும் தான் இதை பற்றி பேச வேண்டும். எனக்கு இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மை பாதுகாவலர் என்ற பெயரில் திமுக துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது, முதுகில் குத்துகிறது என்பதில் எனக்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு நியாயமான காரணத்துக்காக சென்னை கிறிஸ்தவ கல்லூரியை நீங்கள் மூடுகிறீர்களே, ஏன் இப்படி மூடுகிறீர்கள், அது பாரம்பரியமிக்க கல்லூரி என்ற காரணத்திற்காக ஒரு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஒரு சம்பிரதாய ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அதில் காவல்துறையை அனுப்பி தடியடி நடத்துவதும் ஒருமையில் பேசுவதும் இந்த அரசாங்கம், குறிப்பாக காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதைத்தான் உணர்த்துகிறது. கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவஹிருல்லா தான் இது குறித்து முடிவெடுக்க வேண்டும். உண்மையான சிறுபான்மையினர் காவலர்கள் தான் திமுக என்பதை அவர் தான் முடிவு செய்ய வேண்டும். சார், இந்த 2 விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்கு வந்து அமலாக்கத்துறை கைவிடப்பட்டதாக ஒரு செய்தி இருக்குது. அதை குறித்து நீங்கள் அந்த வழக்கு எப்படி இருந்தாலும் கைவிட தாங்கப்படுவாங்க. அதில் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் என்னன்றதை பார்க்கணும். அமலாக்கத்துறை அழைத்து விசாரிச்சிருக்காங்க. அந்த விவசாயிகள் காட்டெருமையை கொண்டு விற்கல, காட்டெருமை எலக்ட்ரிக் ஃபென்ஸில் அமைச்சு எலக்ட்ரிக் ஃபென்ஸில் வச்சு மாட்டிக்கிச்சு, அதை புதைச்சிருக்காங்க. அதில் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இல்லைன்னு என்றைக்கா இருந்தாலும் அமலாக்கத்துறை அதை மூடத்தான் போகுது. அதில் வந்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமை விசாரிக்கிறதுக்கு அதில் என்ன இருக்குது? அதனால் இந்த 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 அமலாக்கத்துறை மீது குற்றச்சாட்டு எழுப்பியதால் அந்த வழக்கை மூடிவிட்டார்கள்ன்றதெல்லாம் தப்பு, புரிஞ்சுக்குங்க. அதில் எவிடன்ஸே இல்லை. சார், ஆனால் 6 மாதமாக இது எதுவுமே இது பண்ணாமல் இப்போ பேசப்பட்ட பிறகு தானே இதாக இருக்குது. இது உளவுத்துறையின் சதி என்பதை நான் விரிவாக என்னோட சேனலில் பேசியிருக்கேன், போய் பாருங்கள் வீடியோவை. சார், நேற்று நடைபெற்ற ஓபிஎஸ் தலைமையான செயற்குழு கூட்டத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரோ, 10 ஆண்டுகள் கழிச்சு இப்போ 15ஆம் ஆண்டு திரும்பவும் மோடி தான் ஆட்சிக்கு வருவார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? விரைவில் அவர் பிஜேபியில் இணைய போகிறார் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளோதான். சரியா? தேங்க்யூ.